ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ இன்றைக்கி ஷூட் பண்ணது தான். ரொம்ப கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆகுது. என்னாச்சுன்னா நான் இன்றைக்கி போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுனால தொண்டை தண்ணி வற்றி போயிடுச்சுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி டயட் ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சேம் டைம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. ஏன்னா என்னோடய பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணியிருக்கேன், ஃபுட்லேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அது ரெசிபியாக ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே பார்த்தா புரியும். பட் அது ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்தே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்ல, ஓகே நம்மளும் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி, ஹெல்தி லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன் வாங்கன்னு, அவர் வரல. நான் மட்டும் தனியாக போயிட்டு இந்த 2 மூட்டை திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் ஜெயச்சந்திரனில். கரெக்டாக 11:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போது 2:30க்கு வந்துட்டேன். ஸோ 12:30, 1:30, 2:30 3 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லித்தர டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் ஃபுட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து நீங்களும் ஹெல்தி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ லைனாக பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் கவர் எதுக்குன்னா, கிளம்பும் போதே ஹஸ்பண்ட் சொன்னாருங்க, நீ என்னை விட்டுட்டு தனியாக போகாதுன்னு. இல்லை நான் போயே தீருவேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்கூட்டியில் சாவி உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணேன், நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் ஏதாவது நான் பண்ணும்போது சொன்னார்னா அது கரெக்டாக ட்ராயிங் தான். ஸோ அதனால் அவருக்கு ஃபோன் பண்ணி சாவி அனுப்புங்க அப்படின்னு டிஃபன் பாக்ஸில் சாவி போட்டு அனுப்புனார். அதுதான் இந்த கவர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் இருக்கு இல்லையா, அது நல்ல பாலிஷ்டு கண்டிஷனில் தான் நமக்கு வரும். நல்லா பாலிஷ் பண்ணி வர அரிசியில் நார் சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அது ஹெல்த்தி கிடையாது. இன்னும் 5-10 இயர்ஸில் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அரிசியை லஞ்சுக்கும் யூஸ் பண்ணுறோம். அதே பாலிஷ்டு அரிசியை தான் இட்லி தோசைக்கெலாம் யூஸ் பண்ணி காலையில் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ டயபெட்டிக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை டயபெட்டிக் பயம் இருக்குன்னா நான் சொல்கிற மாதிரி ஃபுட்டை ஃபாலோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு கொண்டக்கடலை, இது எதுக்குன்னு சொல்கிறேன். மொச்சைப்பயிறு இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் எதுக்குன்னு சொல்கிறேன். இது வந்து சோயா. ஸோ சோயா, கொண்டக்கடலை இதெல்லாம் தனியாக நான் வைக்கிறேன், ஏன்னு சொல்கிறேன். இது சாதா காராமணி. இது கோதுமை. ஜெயச்சந்திரனில் கோதுமை நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த கோதுமை தூசெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது. இது ஒரு 1 kg வாங்கிக்கிட்டேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த கோதுமையும் இந்த கொண்டக்கடலை, சோயா, கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுப்பேன். அதுதான் நம்மளோட சப்பாத்தி மாவு. வழக்கமாக வெறும் கோதுமை தானே சாப்பிடுவோம், கோதுமையில் மாவு பண்ணிவிட்டு. அது பண்ணாமல் இந்த கோதுமையிலேயே இந்த எல்லாமே போட்டு அரைச்சோன்னா நல்லா ஃபைபர் ரிச்சாக செம்மையாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் அந்த கில்ட் இருக்காது, நம்ம ஹெல்தி ஃபுட் சாப்பிட்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த கோதுமை இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். ஃபேன் போட்டுக்கோங்க. இது வந்து வெள்ளை சோளம். ஒன்றுனா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு எதுக்குன்னு சொல்கிறேன். இது கருப்புளுந்து. நான் சொல்கிற எல்லா ஐட்டம்ஸோட ப்ரைஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் சப்போஸ் ரேட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் நியர்பை ஷாப்பில் கம்மியாக இருக்குன்னா வாங்கிக்கோங்க. நான் ஜெயச்சந்திரனில் வாங்கின ப்ரைஸும் போடுறேன். உங்களுக்கு ஜெயச்சந்திரனில் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஆனால் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, முடியல அந்த லைனில் நிற்கும்போது. வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம், அந்த சவுண்ட் அடிக்கடி கேட்கலாம். ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குங்க ஜெயச்சந்திரனில். ஸோ நான் ப்ரைஸ் போடுறேன். உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லாம் ஓகே கம்மியாக பட்டுச்சுன்னா காலையில் 9-9:30க்கு போயிட்டு வாங்கிக்கோங்க, சரியா? காட்டியான அரிசி 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். மாப்பிள்ளை சம்பா அரிசியும் 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். கருப்பு கவுனி அரிசி 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட்டாக எடுத்துக்கிறது தான் பிளானு. கம்பு 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். பச்சைப்பயிறு வாங்கிக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிஎஃப் எப்படி விட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறம் சாரீ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ வரும். அப்புறம் யூடியூப்லேருந்து இன்கம் வருது இல்லையா, எனக்கு எவ்வளோ இன்கம் இது வரைக்கும் வந்திருக்கு, யூடியூப்லேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலான்றதெல்லாம் வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன், சரியா? இது வந்து திணை. இது திணை, இதையும் வாங்கிக்கிட்டேன். திணை, சாமை, குதிரைவாலி பார்க்குறதுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். கொள்ளு பருப்பு வாங்கிக்கிட்டேன். பச்சைப்பயிறு 2 வாங்கிக்கிட்டேன். வெந்தயம் கொஞ்சம் நிறையவே வாங்கிக்கிட்டேன். கடுகு வாங்கிக்கிட்டேன். மொத்தமாக 2225 ரூபா வந்ததுங்க பில்லு, எல்லா ஐட்டமும் சேர்த்து. இது பச்சைப்பயிறு வாங்கிக்கிட்டேன். பார்லி வாங்கிக்கிட்டேன். மிளகு வாங்கிக்கிட்டேன். இது சோளம், பாப்கார்ன் சோளம் கிடையாது. பாப்கார்ன் சோளம்னா நல்லா குண்டாக இருக்கும். இது சாதா சோளம் தான்.
இது சொல்கிறேன் எதுக்குன்னு. இது சேம் கருப்புளுந்து. இது நான் வெசல் வாஷ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டேன். வீட்டில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வீட்டில் மெய்ட் கான்செப்ட்லாம் கிடையாது, எல்லாரும் எல்லார் வேலையும் செய்வோம். நான் வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. அந்த ஜெல் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப நேரம் வாஷ் பண்ணுற மாதிரியே இருக்குது, அந்த நுரை போகவே மாட்டேங்குது. இது சோப்பு, இது குட்டி சோப்பு. குட்டி சோப்பு எதுக்குன்னா நாங்கள் சீக்கிரம் ட்ரிப் போகிறோம், ஸோ அதனால் முன்னாடியே வாங்கிக்கிட்டேன். ட்ரிப் பர்ச்சேஸ். அப்புறம் பாடி வாஷ் ஜெல் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது கொஞ்சம் ஆர்கானிக்காக போகணுன்னு ஆசை. ஆர்கானிக் பாடி வாஷ் எங்கேயுமே கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஹேர் கலரிங் பண்ணதுக்கப்புறம் முடி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சிங்க, அதனால் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் வாங்கிக்கிட்டேன். இன்னும் ஆர்கானிக் சொல்லிட்டு இதெல்லாம் காட்டுறேன்னு பார்த்தீங்களா, பையில் இருந்துருச்சு. இதெல்லாமே ஃபஸ்ட்டு அடுக்கிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் செம்ம கூட்டங்க. நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யாருமே ஸ்கூலுக்கே அனுப்புறதில்லை போல் குழந்தைங்கள. ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து வெட்டி வேர். இதை வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கிற பானையிலையோ இல்லை அந்த பாத்திரத்துலையோ போட்டு வச்சிட்டோன்னா இதை குடிக்கும்போது உடம்புக்கு நல்லது. வெட்டி வேர். அடுத்து நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, லவ் பேர்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் சேர்த்து கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்து பாஸ்தா செய்ய போகிறேன். பாஸ்தானா மைதாவில் பண்ண பாஸ்தா கிடையாது, வீட் ஃப்ளோர்லேயே பாஸ்தா இருக்குது, அந்த கோதுமை மாவுலேயே பண்ணது, அதில் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து என்னோடய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் 2 கம்மல் எனக்கு வாங்கிட்டேன். ப்ரஷ்ஷு. இது வந்து பாஸ்தாக்காக வாங்கின மஷ்ரூம். இது பெல் பெப்பர் பாஸ்தாக்காக. அது ஒன்று பச்சையே போடலாம். என் பையன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தானா அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல, அதுக்காக வாங்கினேன். இது சேம் பாஸ்தாக்காக சீஸ் வாங்கியிருக்கேன். இது எண்ணெய் வந்து 1 லிட்டர் வாங்கியிருப்பேன். இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா, சரி சும்மா 2-3 நாளைக்கு மட்டும் வாங்கிக்கலாம், இவர் தனியாக கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வர சொல்லலான்னு எண்ணெய் இது மட்டும் வாங்கிக்கிட்டேன். 2 பேக்கெட் எடுத்துக்கிட்டேன்னா. இது வந்து பாஸ்தாக்காக ப்ராக்லி வாங்கியிருக்கேன். இது எனக்கு அவகடோ சாப்பிட்ணும் போல் இருந்தது இன்றைக்கி. இது அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்க சீட் பால் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நீங்களே ஸ்பூன் வச்சுட்டு ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது வெசல் வாஷிங்காக வாங்கினது. இது என் பையன் டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். இதுதான் அந்த வீட் ஃப்ளோர் பாஸ்தா. இது 3மே சேர்த்து 160 ரூபாய் தான். சரி நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இவன் அடிக்கடி பாஸ்தா கேட்பான் என் பையன். நான் கடையில் வாங்கி தர மாட்டேங்க, நானே செஞ்சுக்குவேன் மோஸ்ட்லி. வெசல் வாஷிங்காக ப்ளஸ் பில்லு. இந்த பில்லு போட தாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என் முன்னாடி பெரிய க்யூ இருந்தது, அதில் நின்று வாங்கினதே பெரிய வேலையாக போச்சு. வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாஸ்தாக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன்றதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். அது போக சப்பாத்தி மாவுக்கு என்னெல்லாம் அரைக்கணுமோ அதை தனியாக எடுத்து வச்சுப்பேன். அடுத்தது டெய்லி அரிசி எடுத்துக்கிறோம்ல, குழம்பு செய்கிறோம், அரிசி எடுத்துக்கிறோம், ஒரு காய் பொரியல் எடுத்துக்கிறோம்ல, அந்த வெள்ளை அரிசிக்கு பதிலாக என்னென்ன அரிசி வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். அதுக்கு அடுத்து இட்லி தோசை மாவுக்கு என்னெல்லாம் போட்டு அரைக்கலான்றதை காமிக்கிறேன். சரியா? ஜி பூம் பா இந்த இடத்த அடுக்கிட்டு இப்போ காட்டுறேன். எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அடிஷ்னலாக இந்த மீல் பிளானரும் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா, நான் நைட்டு ஒரு ரெசிபி செய்யலாம்னு நினச்சிட்டு இருப்பேங்க, காலையில் வேறு ரெசிபி பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ எங்கள் அப்பா சீக்கிரம் எழுந்துட்டாருன்னா மாற்றி சமைச்சிடுறாரு. அதனால் இதில் எழுதி வச்சிட்டோன்னா காலையில் இதில் பார்த்து படித்து என்ன ரெசிபி போட்டிருக்கணும் அதை செய்ப்பான்னு சொல்லிடலாம். அதுக்காக வாங்கியிருக்கேன். சேம் டைம் ஏதாவது கடைக்கு போகணுன்னா மறந்துடுறேன், எங்கேயுமே எழுத முடியல இந்த வீட்டில், அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து இப்போ நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். சரியா? நீங்களும் இது மாதிரி வாங்கிக்கோங்க. நம்ம நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும், ஏதாவது ஒன்று மறந்துடுறோம். அதனால் இந்த மாதிரி பிளானர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தப்போ டாக்டர் போய் பார்த்தேன். அந்த டாக்டர் கேட்டாங்க, நீங்கள் என்ன குக் பண்ணி சாப்பிடுவீங்க, ஃபுட் ரொட்டீன் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வீட்டில் தான் குக் பண்ணுவாங்க, அதை நான் சாப்பிடுவேன், எனக்குன்னு எந்த ப்ரிஃபரன்ஸும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க கொஞ்சம் வயசான லேடி, யூ ஷுட் நோ டு குக் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொன்னாங்க. அது என் லைஃப்க்கான மெசேஜ். அது யூ ஷுட் நோ டு குக் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கும் தான் சொல்கிறேன். சமையல் நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸை சேவ் பண்ணலாம். சரி, இப்போது ஃபஸ்ட் ஐட்டம்லேருந்து காமிச்சிடுறேன். இன்றைக்கி பாஸ்தா செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பாஸ்தாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் என்ன வாங்கியிருக்கேன், பாஸ்தா, அதுக்கப்புறம் கார்ன் கர்னல்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெல் பெப்பர்ஸ் வாங்கியிருக்கேன், ப்ராக்லி, மஷ்ரூம், அதுக்கப்புறம் சீஸு. சரிங்களா? இது போதும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு பால் பேக்கெட் இருந்தால் போதும், நம்ம அழகாக செஞ்சு சாப்பிடலாம். ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வீட்டில் ஆல்ரெடி இருக்குங்க, அதனால் இதெல்லாம் பாஸ்தாக்கான ஐட்டம்ஸ். ஓகேங்களா?
அடுத்தது வெட்டி வேறு, இது தனி ஐட்டம், எண்ணெய் தனி ஐட்டம். அடுத்தது லஞ்ச் டைமில் நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கான ரைஸு, கறி குழம்பு செய்யும் போதும் நல்லாயிருக்கும், வெஜ் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் பேஸ்டு கிரேவி பண்ணாலும் டேஸ்டியாக இருக்கும். காட்டியானோ இது பேர். இது கருப்பு கவுனி அரிசி, இது மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது மட்டை அரிசி. இதெல்லாமே லஞ்சுக்காக வாங்கியிருக்கேன். சேம் டைம் நான் இட்லி தோசைக்கு அரைக்கும் போதும் இதுலேருந்து ஒரு கப் எடுத்துப்பேன். சரியா? ஒரு வாரத்துக்கு ஒரு அரிசி அந்த மாதிரி எடுத்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் செய்வோம் அடிக்கடி. என் பையனுக்கு பொங்கல் பிடிக்குன்றதுனால இது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் தாங்க. எங்கள் வீட்டில் வெண்பொங்கலுக்கு பச்சரிசி யூஸ் பண்ண மாட்டோம். உப்புமா செய்கிறோன்னா ரவை யூஸ் பண்ண மாட்டோம். சம்பா கோதுமை ரவை இல்லைனா வரகு திணை சாமை இதை வச்சு தான் பொங்கலாக இருக்கட்டும் உப்புமாவாக இருக்கட்டும் பண்ணுவோம். அதுக்கான ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். சப்போஸ் இட்லி தோசைக்கு அரைக்கிறனாலும் நான் அதுலேருந்து இந்த கப் எடுத்துப்பேன். சரிங்களா? இப்போது இட்லி தோசைக்கான ஐட்டம்ஸ் இது தான். இது வந்து வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க, குட்டியாக இருக்கும். இதை வச்சு இதை ஊற போட்டு இட்லி தோசைக்கு அரைச்சிப்பேன். இது நான் ஒரு வாட்டி ஊற போடும்போது எடுத்த கிளிப்பிங் தான். சோளம், கம்பு, திணைன்னு எல்லாமே யூஸ் பண்ணுவேன். வெள்ளை அரிசியை நான் யூஸ் பண்ண மாட்டேன், மட்டை சாதம் தான் யூஸ் பண்ணுவேன். உளுந்துக்கு கூட பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தான். நம்ம எந்த அளவுக்கு பாலிஷ்ட் அவாய்ட் பண்ணுறோமோ சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து போட்டுப்பேன். இந்த கம்பும் யூஸ் பண்ணிப்பேங்க. இதெல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸு. இதெல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. காராமணியும் இந்த டபுள் பீன்ஸுங்க. கருப்பு சுண்டல் ஆல்ரெடி டப்பாவில் போட்டேன், அதனால் நான் இது காட்டல. இது வந்து எதுக்குன்னா உடம்பு ரொம்ப சூடாகிடுங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது. முடி நிறைய கொட்டுது, அதுக்காகவே நிறைய வெந்தயம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் சாப்பிடுவோம், அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பச்சை பருப்பு இருக்கு இல்லையா, இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இதை வச்சு நான் கிரேவி பண்ணிவிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸி தான். பச்சை பயிரை நல்லா குழைய வேக வச்சுட்டு தாளித்து கொட்டினோன்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு ப்ளஸ் அடிக்கடி ஆம்லெட் சாப்பிடுவோம், அதனால் வந்துட்டு அதுக்கு மிளகு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க, இதுதான் டயட் சப்பாத்தி மாவு. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கோதுமை 50% எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் 50%க்கு நான் காமிக்கிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சோளம் எடுத்திருக்கேன்னா சோளம், பார்லி, சோயா, வெள்ளை கொண்டக்கடலை, கொள்ளுப்பருப்பு, வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி, இது எல்லாமே போட்டு ஒன்றா அரைச்சாலே சூப்பரான ஹெல்தியான சப்பாத்தி மாவு ரெடிங்க. அவ்வளோதான் நான் போய் வாங்கிட்டு வந்தது. எனக்காக பர்சனலாக நான் என்ன வாங்கிட்டேன்னா, எனக்கு கம்மல்னால் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் இந்த கம்மல் வாங்கிட்டேன். நிறைய கம்மல் பார்த்தேன், சரி இன்றைக்கி 2 மட்டும் வாங்கிக்கலாம், ஓவராக பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் இந்த கம்மல் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவகேடோ, அது ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். ப்ளஸ் ப்ரஷ் ஒன்று எனக்காக வாங்கிட்டேன். இது சும்மா வாங்கினேங்க, நான் சொல்கிறேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 25 ரூபா ஒரு மீட்டரு. சம்டைம்ஸ் வேலையே இல்லாத டைமில் ஏதாவது நம்மளுக்குன்னு ஹாபியாக பண்ணணும்னு தோணும்ல, அப்போ என்ன பண்ணுங்கள், லேடிஸ்க்கு சொல்கிறேன், நம்ம குர்த்திலெலாம் இந்த மாதிரி வச்சு தச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கினேன். இது மோஸ்ட்லி என்னை பற்றின விலாக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி நான் ஜெயச்சந்திரில் போய் வாங்கிட்டு வந்ததை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவோட கான்செப்டே என்னென்னா, ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்காக நான் என்னென்ன பண்ணுறனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் க்ராசரி வாங்கும்போது ஓகே நம்ம ஒயிட் ரைஸ் வேணாம், ரீஃபைன்டு ரைஸ் வேண்டாம், நம்ம வேறு கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், இவங்க வாங்கினாங்கல்ல நம்மளும் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான். ஃபுட் ஸ்டைலில் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. our goal is to live healthy. சரியா? இந்த வீடியோ ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னு நான் போடுறேன் உங்களுக்கு கம்பேரிசனுக்காக. சரியா? நம்ம ஹெல்தி டயட் சப்பாத்தி மாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா காய வச்சுட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். எனக்கு 30 ரூபா தான் ஆச்சு இது அரைக்கிறதுக்கு. இது மொத்தம் 2.5 கிலோ 3 கிலோ சைஸ் இது. ஆனால் எனக்கு 30 ரூபா தான் வாங்கினாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. சப்பாத்தி சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கோதுமையோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு சப்பாத்தி தரட்ட ஈஸியாக இருக்கும். அடுத்தது சிறுதானியத்தெல்லாம் நான் ஒரே டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னா, இட்லி தோசை மாவுக்கு நம்ம அரிசி கணக்கு எடுக்கும்போது இதுலேருந்து கரெக்டாக 4 கப் நான் எடுத்துப்பேன். இது ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்கிட்டு வந்த காய்கறிங்களெல்லாம் டின்னருக்கு நான் பாஸ்தா பண்ணிட்டேங்க. பாஸ்தா பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி காய்கறி அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா அதுவும் ஹெல்தி தான். இந்த பாஸ்தா ரெசிபி கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷூட் பண்ணிட்டேன், சீக்கிரம் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? பாஸ்தா எப்படி இருக்கு? பாஸ்தா நல்லா இருக்கு.
You like it? Mama, thank you, mommy. கையோட நான் இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா? என் சேனல்லன்னு இல்லை, எந்த சேனல்லையாவது உங்களுக்கு சிறுதானிய தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது செய்யறது கஷ்டமாக இருக்குன்னா நான் சொல்கிற ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த 5 விரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பங்கு உளுந்து அப்படின்னா 4 பங்கு அளவுக்கு நம்ம அரிசி ஊற வைக்கணும். சரியா? இதுதான் கணக்கு. அது எப்படி அரைக்கிறதுன்னு காமிச்சிடுறேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எழுதிட்டேன், இன்றைக்கி என்னென்ன ரெசிபி செஞ்சேன், நாளைக்கு என்னென்ன வேணுன்றதையும் எழுதிட்டேன். ஏன்னா அடிக்கடி மறந்து போயிடுவேன். இங்கே வந்து ஷாப்பிங் லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்கிறேன். வெசல் வாஷ் பண்ணும்போது, வீட்டு ஒர்க் பண்ணும்போது நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பேன். நினச்சிக்கிட்டே இருப்பேன், மறந்தே போயிடுவேன். மின்னல் தானே அடிச்சுது. செம மழை பெஞ்சிட்ருக்கு நைட்டு 11 மணிக்கு. நாளைக்கு என்னென்ன அர்ஜுனா 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 அர்ஜுனா, ஏன்னா மின்னல்லாம் வந்து அர்ஜுனருக்கு தான் பயப்படும்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு சொல்லுவாங்க. அர்ஜுனா அர்ஜுனா மின்னல் தாக்கக்கூடாது. சரி, இந்த மீல் பிளானரில் நான் டக்குன்னு இந்த பெண்ணை எடுத்து நம்ம எழுதிக்கலாம், மறக்க மாட்டோம். சரியா? அதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செம்ம மழை பெய்யுது. அந்த மழையை ஒரு வாட்டி வந்து பார்த்துருக்குவாங்க. இருட்டில் தெரியாது இல்லைங்க. சும்மா எப்படி இப்போ காட்டுங்களேன். சரி, வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப மின்னல் அடிக்குது, வந்துட்டோம்ல. நிறைய பேர் இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பீங்க. நான் மிக்சியில் தாங்க அரைக்கிறேன். ரொம்ப ஈஸியான வேலை. கொஞ்சமாக போட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு நல்ல தாராளமாகவே வரும். அந்த வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தான் சத்து அதிகம். சரியா? கருப்பு உளுந்து நான் ஊற போட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன ரூல் தான். 5ல் 1 பங்கு உளுந்து, 4 பங்கு அளவுக்கு அரிசி. அதுதானே? நான் இன்றைக்கி அந்த 4 பங்குக்கு என்ன போட்டிருக்கேன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. பாருங்கள், வந்து பாருங்கள். நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியும் சாமையும் ஊற போட்டிருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டரை தொட்டு பார்த்தோன்னா அழகாக ஸ்மூத்தாக இருக்கணும், பட்டர் மாதிரி. அந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி அரைச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட இந்த ரைஸ் போர்ஷன் இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை சம்பா சாமை, நான் வந்து இது 2ம் போட்டேன். நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். திணை, சாமை, குதிரைவாலி, வரகு. ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு கப்பை எடுத்துக்கிறோன்னா இந்த கப்பை எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சின்ன கப்பை எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் உளுந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 கப்புக்கு இதே கப்பில் 4 பங்கு அளவுக்கு நான் ரைஸ் போர்ஷன் எடுத்துக்கணும். எடுத்து ஒரு 4 hours 2மே ஊறிச்சுன்னா போதும். இதை ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி ஊற்றிக்கணும். இதை தனியாக அரைச்சி ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு மாவு ரெடியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமாங்க? திணை, சாமை, குதிரைவாலி, சோளம், அதாவது சோளம்னா ஜோவார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது எல்லாமே ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ என்ன ஆகும்னா, அடிக்கடி தோசை பேட்டர் ரெடி பண்ணும்போது ஒரு பங்கு அளவுக்கு கருப்பு உளுந்து ஊற வைக்கிறேன்ல, இதுலேருந்து 4 பங்கு அளவுக்கு எடுத்துப்பேன். ஸோ தனியாக மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் மெத்தடு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. ப்ளஸ் ஒரு சின்ன விஷயந்தான், நைட்டு ஒரு நாள் தூங்க போகும்போது இந்த மாதிரி பல்சஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஊற போட்டு காலையில் எடுத்து சும்மா வேக வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும். அதையே நீங்கள் ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். நான் இப்போ அடிஷ்னலாக வெந்தயமும் ஊற போட்டுருவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபுட் ரொட்டீன். இது மறுநாள் காலையில் நைட் அரைச்ச மாவில் சுட்ட தோசை தான். இதோட ஃபீட்பேக் என் ஹஸ்பண்டே சொல்வார், நீங்கள் பாருங்கள். எப்படிங்க இருக்குது தோசை? சூப்பராக கிறிஸ்பி அண்ட் டெலிஷியஸ். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷூர். நீ செஞ்ச தோசைங்கிறதுக்காக சொல்ல, உண்மையிலே சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சுங்க. நாளைக்கு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். பாய்.